அவர் அடிக்கிறதுக்கு ஆளே இல்லை அந்த விஷயத்துல, அவரை மிஞ்சறதுக்கு ஆளே இல்லை. nobody can exceed him in that matter அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். அவரை அடிக்கிறதுக்கு, அவரை மிஞ்சறதுக்கு ஆளே கிடையாது. எது தெரியுமா? எல்லாராலையும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு போய் நிக்கிறாரு பாத்தீங்களா, அதை முடிக்கிறதுல அவர் ஸ்பெஷலிஸ்ட். ஹalleluya. நல்லா கையை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு ஆமென். ஹalleluya. நல்லா உற்சாகம் ஹalleluya. ஆல நேரத்துல என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்க வேதாகமத்துல யோசுவா புத்தகம். தேவன் நம்மோடு கூட பேசுவாராம். யோசுவா புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. 8வது அதிகாரத்துக்கு நேராக நம்ம திருப்பி வருவோம். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். வேதாகமம் கொண்டு வந்தவர்கள் யோசுவா 277 பக்கம் பழைய ஏற்பாடு 8வது அதிகாரம். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் மேல் போ. இதோ ஆயின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையிலே ஒப்புக் கொடுத்தேன். ஹalleluya. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, செய்திக்கு முன்பதாக கூட ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு சின்ன காரியம். என்னுடைய பெயர் நிர்மல் குமார். மனைவி இங்க இருக்காங்க. எனக்கு ஒரு மகள் உண்டு. மாற்று இருக்காங்க. நாங்கள் இருவரும் எப்போதெல்லாம் கத்துடைய வார்த்தையை கொடுப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கிறோம். அப்போ தேவனுக்கு எடுத்து பயன்படுத்தி வருகிறார். ஹalleluya. கர்த்தரை நாம மகிமைப்படுவதாக. எங்களுக்கு இவரோடு கூட திருமணம் 14 ஆண்டுகள் ஆகுது. திருமண நாள் கர்த்தர் இந்த நாள் வரை நடத்தினதுக்கு எனக்கு ரொம்ப வெரி ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். ஏன்னா 13 ஆண்டுகள் இந்த நாளில் நான் ஊழியத்தை செஞ்சதே இல்லை. ஹalleluya. அந்த கர்த்தரை தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹalleluya. நாளன்று ஊழியத்தை செய்வது பெரிய ஒரு பாக்கியம். கர்த்தர் நம்ம எங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்து போவோம் நம்ம செய்திக்குள்ளாய். பாருங்க, இன்றைக்கு என்னுடைய செய்தியுடைய தலைப்பு எழுந்திரு. ஆமென். ஹalleluya. நான் சொல்றேன் பக்கத்துல பாஸ் எழுந்திரு. எழுந்திரு சர்வீஸ் பண்ணீங்க. ஹalleluya. எழுந்திரு சொன்னா நம்முடைய உள்ளான மனுஷன் ஒரு காரியத்துல நம்ம இன்றைக்கு பாருங்க, இந்த மாதத்தினுடைய பாருங்க, இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிற வார்த்தை, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. பாஸ்டர் அவங்க ஐயா உங்களுக்கு உங்க செய்தி அதாவது அவங்களுடைய வாக்குத்தத்தத்தை அவங்க கொடுப்பாங்க. ஆனா இன்றைக்கு செய்தி என்னன்னு சொன்னா, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. ஹalleluya. நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. யோசுவா பாருங்க, ஆயி பட்டணத்தை அவன் பிடிப்பதற்கு முன்பதாக ஒரு சின்ன ஒரு பேக்ரவுண்ட் நான் சொல்லிட்டு என்னுடைய செய்தி கடந்து போகிறேன். உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க அடிமையா இருந்தாங்கன்னு சொன்னா, எகிப்துல அடிமையாக இருந்தார்கள். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கும்படி ஆண்டவர் ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டார். அந்த மனுஷனுடைய பெயர் தான் மோசஸ். ஹalleluya. இந்த மோசே பாருங்க, எகிப்திலிருந்து ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார். 40 ஆண்டுகள் வனாந்தரத்துல அவங்க பாருங்க எங்கேயோ இருந்த ஜனங்கள், அதாவது ஒன்று திரட்டி நாங்கெல்லாம் ஆராதிக்க போகிறோம்னு சொல்லி அவங்களை என்ன பண்ண ஆராதிக்க போக விடாதபடிக்கு பார்வோன் அநேக தடைகளை போட்டாலும் ஒரு காலகட்டத்துல விட்டுட்டா, நீங்க போய் என்ன பண்ணுங்க, நீங்க ஆராதனை பண்ணுங்கன்னு சொல்லி. ஆனா பின்தொடர்ந்து வந்தா மோசேங்கிற ஒரு தேவ மனுஷன் அநேக அற்புதங்களை வனாந்தரத்துல சிவந்த சமுத்திரத்தை ரெண்டா பிளந்தாங்க. வானத்துல இருந்து மன்னாவை பார்த்தாங்க, தண்ணீர் வனாந்தரத்துல பார்த்தாங்க. இப்படி அநேக அற்புதத்தை பார்த்த ஜனங்கள் ஒரு காலகட்டத்துல மோசே என்ன சொன்னா, மோசே இறந்து போயிட்டார். மோசே இறந்த